இந்த வீடியோல கொஷன்ஸ் வேர்ட்ஸ் ஆன வாட், வென், வேர் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கான தமிழ் அர்த்தமும் அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸையும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் வாட். வாட் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன அப்படின்றத அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது இங்கிலீஷ்ல வாட்ஸ் த டைம் நவ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்ன அப்படின்றத கேட்கறதுக்கு நாம வாட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்டு வென். வென் அப்படின்றதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா எப்ப அப்படின்றது. உதாரணத்துக்கு நீ எப்ப வருவ அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல when will you come அப்படின்னு கேட்கலாம். ஸோ எப்போ அப்படின்றதுக்கு நம்ம when அப்படின்றத யூஸ் பண்ணலாம். வேர் அப்படின்றதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா எங்க இல்லைன்னா எங்கே அப்படின்ற அர்த்தம். உதாரணத்துக்கு நீ எங்க இருந்து வர அப்படின்னு கேட்போம் இல்லையா, இதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது அப்படின்னா வேர் ஆர் யூ ஃப்ரம், வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ வேர் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எங்க அப்படின்றது தான். நெக்ஸ்ட் வேர்ட் விச். விச் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல எது அப்படின்றது அர்த்தம். உதாரணத்துக்கு உன்னோட வீடு எது அப்படின்னு கேட்போம் இல்லையா, உன் வீடு எது அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல விச் இஸ் யுவர் ஹவுஸ், விச் இஸ் யுவர் ஹவுஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ விச் அப்படின்றதுக்கு தமிழ் மீனிங் எது. ஹூ. ஹூ அப்படின்றதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா யார் அப்படின்றது தான் அர்த்தம். உதாரணத்துக்கு நாம யாரை கூப்பிடுறது அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது அப்படின்னா ஹூ டு வி கால், ஹூ டு வி கால் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஹூ அப்படின்றதுக்கு யார் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் ஹூம். ஹூம் அப்படின்றது தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா யாரை அப்படின்றத சொல்லலாம். உதாரணத்துக்கு நீ யாரை பார்த்த அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா whom did you see, whom did you see அப்படின்னு சொல்லலாம். whom அப்படின்னா யாரை அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் whose. whose அப்படின்றதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா யாருடைய அப்படின்றது அர்த்தம். உதாரணத்துக்கு இது யாரோட மொபைல், இது யாரோட புக் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா, ஸோ இது யாரோடைய மொபைல் அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறதுன்னா whose mobile is this, whose mobile is this அப்படின்னு கேட்கலாம். ஸோ whose அப்படின்றதுக்கு யாருடைய அப்படின்றது அர்த்தம். why. why அப்படின்றதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா ஏன் அப்படின்றது தான் அர்த்தம். உதாரணத்துக்கு நீ ஏன் லேட்டா வந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது அப்படின்னா why are you late, why are you late அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஏன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம why அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.